புயலால் பாதிக்கப்பட்டு 18 நாட்களுக்கு பின்னர் ஊரில் இருந்து வெளியே வந்த மக்கள் முற்றிலும் மாயமாகியிருந்தது நாவலப்பிட்டி கண்டி வீதி. புதிதாக போட்ட வீதி அநியாயமாக பாழான பரிதாபம். உலகையே உலுக்கிய நேற்றைய ஆஸ்திரேலிய கடற்கரை துப்பாக்கிச் சூடு. கொலையாளி நவீத் அக்ரம் தொடர்பில் திடுக்கிடும் தகவல். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரை துணிச்சலாக சண்டையிட்டு பிடித்து பலரையும் காப்பாற்றிய ஹீரோ. 16க்கும் அதிக உயிரிழப்புகள். நள்ளிரவில் பெண்களுடன் மோட்டார் சைக்கிளை ஒற்றைச்சில்லில் ஓட்டி சாகசம். போலீசாருக்கு அவசர தகவல் அறிவித்த மக்கள். பறிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள். ஜனாதிபதியின் காதுகளுக்கு சென்ற மக்களின் குற்றச்சாட்டு. நிவாரணங்கள் தாமதமானதால் கடுப்பாகிய ஜனாதிபதி அனுர. அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு. நாட்டில் நாளை முதல் கடும் மழை அதிகரிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கும் அவசர எச்சரிக்கை. முச்சக்கர வண்டியில் நாமலின் மலையக பயணம். அனர்த்த நிவாரண விடயங்களில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க தயார். நாட்டை சூறையாடிய சூறாவளியின் பாதிப்பின் இறுதி அறிக்கை. 22 லட்சம் பேர் பாதிப்பு. 10 நாட்களை கடந்தும் தேடப்பட்டு வரும் உடல்கள். அனர்த்தத்தினால் மூடப்பட்ட பாடசாலைகள் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான தகவல். நாளை மீள திறப்பு. மன்னாரில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்படும் நிலம். ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு. ஜனாதிபதியை காண குவிந்த மக்கள். பணிப்பாளரின் உத்தரவில் மட்டக்களப்பில் உணவகங்கள் முற்றுகை. வெள்ளத்தில் இறந்த கோழிகளை உணவாக்கும் சம்பவங்கள் பதிவு. மக்களே அவதானம். மகாவலியாற்றின் இருபுறமும் 200க்கும் மேற்பட்ட ஆபத்தான கட்டிடங்கள். ஆற்றுடன் மிதந்து சென்ற பல வீடுகள். பேரிடர் துறை விசேட கவனம். மீட்பு பணியை நிறைவு செய்து நாட்டை விட்டு வெளியேறியது ஐக்கிய அரபு எமிரேட் நிவாரண மற்றும் மீட்பு குழு. நன்றியுடன் வழி அனுப்பிய அதிகாரிகள். சடலத்தால் குறிகட்டுவான் இறங்குதுறையில் குழப்பம். ஸ்ரீதரன் எம்பியும் தவிப்பு. இன்று காலை இடம்பெற்ற அதிர்ச்சி சம்பவம். டிட்வா புயலால் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக மூடப்பட்டிருந்த நாவலப்பிட்டி கண்டி வீதி இன்று வாகன போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அனர்த்த நிலைமையின் காரணமாக கடந்த 18 நாட்களாக குறித்த வீதி மூடப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரவின் துரித நடவடிக்கையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்ட சீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகளின் பின்னர் வீதியை மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது இப்படி இருக்க புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கல்பெட்டி தில்லையடி கொங்கிரீட் வீதியின் ஒரு பகுதி ஊர் மக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் சிலரால் விடிய விடிய பாதுகாக்கப்பட்டும் மாடுகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பான காணொளி வெளியாகியுள்ளது. இது ஊர் மக்களை பெரும் வேதனைக்குள்ளாக்கியுள்ளது. மகரகம பன்னிப்பட்டிய ஹைலெவல் வீதியில் பந்தயம் கட்டுவதற்காக சத்தமாக தனிச்சில்லில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிய மற்றும் முச்சக்கர வண்டிகளில் சென்ற 18 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். சில இளைஞர்கள் தாங்கள் மோட்டார் சைக்கிள்களில் இளம் பெண்களை பின்னால் ஏற்றிச் செல்லும் போட்டியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேகத்துக்குரிய இளைஞர்களுடன் 11 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் மகரகம போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு பணத்துக்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் பயணிக்க இளைஞர்கள் குழு தயாராகி வருவதாக தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். பனிப்பட்டிய பகுதி மக்களிடமிருந்து பல அழைப்புகள் சனிக்கிழமை நள்ளிரவு முதல் வந்ததை தொடர்ந்து உடனடியாக செயற்பட்ட மகரகம போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபர்கள் தங்கள் மோட்டார் சைக்கிள்களில் மிகவும் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த போது அவர்களை கைது செய்துள்ளனர். நிவாரண கொடுப்பனவுகள் மக்களை சென்றடைவதில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு அதிருப்தி வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட உரிய நேரத்தில் வழங்கப்படாத நிவாரணம் பின்னர் வழங்கப்படுவதில் பயனில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரிடர் காரணமாக வடக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட உள்ளக வீதிகளை திருத்துவதற்கு தேவையான நிதியை வடக்கு மாகாண சபைக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் என்றும் அறிவித்துள்ளது. அத்தியாவசிய தேவையாக காணப்படும் கிராமிய வீதிகளை புனரமைப்பதே அரசாங்கத்தின் தற்போதைய முக்கிய இலக்கு என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கிழக்கு அலைவடிவ காற்று ஓட்டத்தின் தாக்கம் காரணமாக நாளை முதல் நாட்டில் மழை நிலைமையில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும்.
மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்களுக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறிப்பிடப்படும் விடயங்களுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் உள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மையில் மலையகத்தின் சில பகுதிகளுக்கு முச்சக்கர வண்டியில் சென்று மக்களை பார்வையிட்டிருந்தார். மேலும் நெருக்கடி நிலையை முகாமித்துவம் செய்வது எவ்வாறு என்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் ஆலோசனை வழங்க தயாராக உள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்றளவில் போதுமான நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை. அதேபோல நிவாரண நிதியும் கிடைக்கவில்லை. பெரும்பாலானவர்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்களுக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறிப்பிடும் விடயங்களுக்கும் இடையிலான பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் சமீபத்தில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 22 லட்சம் என புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவர்களுள் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17 லட்சம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த புள்ளி விவரங்களின்படி சூறாவளியின் தாக்கத்தால் அனர்த்தத்துக்குள்ளான குடும்பங்களின் எண்ணிக்கை 4,95,000 ஆகும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயக மேஜர் ஜெனரல் சம்பத் கோட்டேகொடுவ தெரிவித்தார். இந்த அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை கண்டெடுக்கப்பட்ட உடலங்களின் எண்ணிக்கை 629 என்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 211 என்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகம் அறிவித்துள்ளது. எனவே மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மேலும் சடலங்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாதிக்கப்பட்ட சில பிரிவினர் அனர்த்தத்துக்குள்ளான பகுதியிலிருந்து வெளியேறுவதை நிராகரித்துள்ளதாகவும் அவர்களை அந்த பகுதியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற அரசாங்கம் எந்தவொரு ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கமைய பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களை இன்று அழைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அனர்த்த நிலையால் பாதிக்கப்பட்ட 147 பாடசாலைகளை நாளை மீண்டும் ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுவதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அனர்த்த நிலையை எதிர்கொண்ட பிரதேசத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சீருடைகள் தொடர்பில் தளர்வான கொள்கை ஒன்று பின்பற்றப்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜோதவாவி நீரேந்து பகுதியில் அனுமதிக்கப்படாத காணி கையகப்படுத்தலுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கு மேற்கொள்ளும் வேலை திட்டங்களை மீளாய்வு செய்வதற்காக நேற்று முன்தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டியது அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தை முறையான ஆய்வை மேற்கொண்ட பின்னர் தொடர்ந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மன்னாரில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக கடற்றொழிலாளர் சமூகம் எதிர்கொண்ட பிரச்சனைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு தற்போது சுமார் 12,000 கடற்றொழிலாளர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் மனித நலத்துக்கு தீங்காக உணவை உற்பத்தி செய்து விற்பனை செய்த ஒரு உணவகத்துக்கு உடனடியாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரனின் வழிகாட்டலில் இரவு நேர பஸ்தரிப்பு உணவகங்கள் சுகாதார வைத்திய அதிகாரி, மாவட்ட மேற்பார்வை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள், மேற்பார்வை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள், பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து விசேட இரவு நேர உணவக பரிசோதனை நாவலடி ஓட்டமாவடி பகுதியில் இடம்பெற்றது. இதன்பொழுது மனித நலத்துக்கு தீங்காக உணவை உற்பத்தி செய்து விற்பனை செய்த ஒரு உணவகத்துக்கு உடனடியாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இதன்பொழுது வாழைச்சேனை நீதவான் உரிய உணவகத்தை உடனடியாக அன்றைய தினத்தில் இருந்து 14 நாட்கள் மூடுவதற்கு கட்டளை பிறப்பித்ததோடு உரிய உணவக உரிமையாளருக்கு கடும் எச்சரிக்கை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது.
மகாவலி ஆற்றின் இருபுறமும் அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு நிலைகளைச் சேர்ந்த பல பிரமுகர்களால் முறையான அனுமதிகள் இல்லாமல் நடத்தப்படும் 200க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா உணவகங்கள் குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் பேரிடர் துறை விசேட கவனம் செலுத்தியுள்ளது. இந்த கட்டுமானங்களில் பெரும்பாலானவை தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு அல்லது மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் எந்த ஒப்புதலும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆற்றின் இருபுறமும் கட்டப்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களால் வெள்ள நீர் வடிந்து செல்வது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் அனுமதி பெற்ற கண்டி பகுதியில் உள்ள எந்த வீடுகளோ அல்லது கட்டுமானங்களோ நிலச்சரிவுகளால் பாதிக்கப்படவில்லை. ஹந்தானஹந்த, பகிரவந்த, அதிவத்த மற்றும் வேவேழாவு ஆகிய பகுதிகளில் குறித்த அமைப்புகளின் தரத்தின்படி வீடுகள் கட்டப்பட்ட இடங்களில் நிலச்சரிவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் தரங்களுக்கு இணங்காத வகையில் கட்டப்பட்ட நடுத்தர மக்களின் வீடுகளில் பெரும்பாலானவை மண் சரிவால் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிவாரணக் குழுவின் தலைவர் இலங்கை மற்றும் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட பிற நாடுகளை ஆதரிப்பதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான பணியை சிறப்பாக செய்து முடித்ததை தொடர்ந்து இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளது. இந்த பணியின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், தங்குமிடப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பெட்டிகள் உள்ளிட்ட 116 மெட்ரிக் டன் மனிதாபிமான உதவிகளை ஐக்கிய அரபு எமிரேட் நிவாரணக் குழுக்கள் வழங்கியுள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட் தேடல் மற்றும் மீட்புக் குழு உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து சிறப்பு கள நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. காணாமல் போன 20 பேரின் உடல்களை மீட்டது மற்றும் சிறிய காயங்களுடன் 8 நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிவாரணக் குழுவின் தலைவர் இலங்கை மற்றும் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட பிற நாடுகளை ஆதரிப்பதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு செல்வதற்கு போதிய படகு வசதிகள் இல்லாத காரணத்தால் இறந்தவரின் பூதவுடலை கொண்டு செல்லும் தனியார் படகில் பயணிகளை ஏற்ற முற்பட்டதால் குறிகட்டுவான் இறங்குதுறையில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டது. குறிகட்டுவான் இறங்குதுறையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நெடுந்தீவு செல்ல பலரும் முண்டியடித்தனர். நெடுந்தீவில் உள்ள அரசு திணைக்களங்களில் வேலை செய்வோர், நெடுந்தீவுக்கு தேவை கருதி செல்வோர், சுற்றுலா செல்வோர் உள்ளிட்டவர்களுடன் மேலதிகமாக வெள்ள நிவாரணம் வழங்குவதற்கான அரசு உத்தியோகத்தர்கள், வங்கி முகாமையாளர்கள் உள்ளிட்ட வங்கி ஊழியர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் குழுவினர் 150க்கும் மேற்பட்டோர் நெடுந்தீவு செல்வதற்காக காத்திருந்தனர். இந்நிலையில் குறிகட்டுவான் நெடுந்தீவு கடையில் சேவையில் ஈடுபடும் நெடுந்தாரக படகு வந்தபோது அதில் ஏறுவதற்கு பலர் முயன்ற போது அந்த படகில் 100 பேரை மாத்திரமே ஏற்ற முடியும் என கடற்படையினர் திடமாக கூறியிருந்தனர். அதனால் ஏனையோர் நெடுந்தீவு செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. அதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர், நெடுந்தீவு பிரதேச செயலாளர், யாழ் மாவட்ட செயலர் உள்ளிட்ட பல்வேறு தரப்புடனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் குமுதனி படகும் பழுதடைந்துள்ளதால் சேவையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. அதன்பின் இறந்தவரின் சடலத்துடன் குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவு நோக்கி தனியார் படகு புறப்பட்டுள்ளதாகவும் அந்த படகில் ஏறிச் செல்லுமாறும் கூறப்பட்டது. அதற்கு பயணிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் குழப்பமான நிலை ஏற்பட்டது. பின்னர் பிரிதொரு தனியார் படகு ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கிருந்த அனைவரையும் நெடுந்தீவுக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேவேளை நெடுந்தீவில் வேலை செய்யும் பலரும் சனி ஞாயிறுகளில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து மீண்டும் திங்கட்கிழமை நெடுந்தீவு நோக்கி செல்வதால் திங்கட்கிழமை காலை அதிகளவானோர் வருகை தருவதுண்டு. இந்நிலையில் நிவாரண பணிகளுக்காக மேலும் பலர் வருகை தருவார்கள் எனவும் தெரிந்துள்ள நிலையில் பயண ஒழுங்குகளை உரிய முறையில் செய்யாமல் அரசு உயரதிகாரிகள் இருந்துள்ளதாகவும் அரசு உயரதிகாரிகள் மீது மக்கள் கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் டிசம்பர் 14ஆம் தேதி, அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை, துப்பாக்கிதாரி ஒருவர் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் குறைந்தது ஒரு குழந்தை உள்ளிட்ட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். சிட்னி போண்டி கடற்கரை துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரர்களில் ஒருவர் நவீட் அக்ரம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் சிட்னியின் தென்மேற்கில் உள்ள போனிட்ரிக்கைச் சேர்ந்த 24 வயது நபர் ஆவார். நேற்றைய தினம் குறித்த பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் தாக்குதல் நடத்திய 2 பேர் மக்கள் மீது 50 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. போனிக்டில் உள்ள அக்ரமினின் வீடு தற்போது காவல்துறையால் சோதனையிடப்பட்டு வருகிறது. இவரின் குடும்பத்தினர் கடந்த 1 வருட காலமாக இந்த சொத்தை உரிமையாக்கி வைத்துள்ளனர். அக்ரம் சுடப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டார். மற்றொரு துப்பாக்கிதாரி சம்பவ இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலை தீவிரவாத தாக்குதலாக ஆஸ்திரேலியா பிரகடனப்படுத்தியுள்ளது. மேலும் துப்பாக்கிச் சூட்டின் போது தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரை துணிச்சலாக பிடித்து சண்டையிட்டதன் மூலம் 43 வயதுடைய அகமது எல் அகமது ஒரு வீரராக பாராட்டப்பட்டுள்ளார். இவர் 2 குழந்தைகளுக்கு தந்தையும் அங்கு ஒரு பழக்கடை உரிமையாளரும் ஆவார். பின்னர் 2வது துப்பாக்கிதாரியால் அவர் 2 முறை சுடப்பட்டார். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் குணமடைவார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
புயலால் பாதிக்கப்பட்டு 18 நாட்களுக்கு பின்னர் ஊரில் இருந்து வெளியே வந்த மக்கள் முற்றிலும் மாயமாகியிருந்தது நாவலப்பிட்டி கண்டி வீதி. புதிதாக போட்ட வீதி அநியாயமாக பாழான பரிதாபம். உலகையே உலுக்கிய நேற்றைய ஆஸ்திரேலிய கடற்கரை துப்பாக்கிச் சூடு. கொலையாளி நவீத் அக்ரம் தொடர்பில் திடுக்கிடும் தகவல். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரை துணிச்சலாக சண்டையிட்டு பிடித்து பலரையும் காப்பாற்றிய ஹீரோ. 16க்கும் அதிக உயிரிழப்புகள். நள்ளிரவில் பெண்களுடன் மோட்டார் சைக்கிளை ஒற்றைச்சில்லில் ஓட்டி சாகசம். போலீசாருக்கு அவசர தகவல் அறிவித்த மக்கள். பறிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள். ஜனாதிபதியின் காதுகளுக்கு சென்ற மக்களின் குற்றச்சாட்டு. நிவாரணங்கள் தாமதமானதால் கடுப்பாகிய ஜனாதிபதி அனுர. அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு. நாட்டில் நாளை முதல் கடும் மழை அதிகரிக்கும். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கும் அவசர எச்சரிக்கை. முச்சக்கர வண்டியில் நாமலின் மலையக பயணம். அனர்த்த நிவாரண விடயங்களில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க தயார். நாட்டை சூறையாடிய சூறாவளியின் பாதிப்பின் இறுதி அறிக்கை. 22 லட்சம் பேர் பாதிப்பு. 10 நாட்களை கடந்தும் தேடப்பட்டு வரும் உடல்கள். அனர்த்தத்தினால் மூடப்பட்ட பாடசாலைகள் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான தகவல். நாளை மீள திறப்பு. மன்னாரில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்படும் நிலம். ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு. ஜனாதிபதியை காண குவிந்த மக்கள். பணிப்பாளரின் உத்தரவில் மட்டக்களப்பில் உணவகங்கள் முற்றுகை. வெள்ளத்தில் இறந்த கோழிகளை உணவாக்கும் சம்பவங்கள் பதிவு. மக்களே அவதானம். மகாவலி ஆற்றின் இருபுறமும் 200க்கும் மேற்பட்ட ஆபத்தான கட்டிடங்கள். ஆற்றுடன் மிதந்து சென்ற பல வீடுகள். பேரிடர் துறை விசேட கவனம். மீட்பு பணியை நிறைவு செய்து நாட்டை விட்டு வெளியேறியது ஐக்கிய அரபு எமிரேட் நிவாரண மற்றும் மீட்பு குழு. நன்றியுடன் வழி அனுப்பிய அதிகாரிகள். சடலத்தால் குறிகட்டுவான் இறங்குதுறையில் குழப்பம். ஸ்ரீதரன் எம்பியும் தவிப்பு. இன்று காலை இடம்பெற்ற அதிர்ச்சி சம்பவம்.